வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நாம எங்க போறோங்கிறது நம்ம ஸ்டேட்டஸ்ல போடுவோம் நண்பா. வாட்ஸ்அப்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ கோயிங் டு சென்னை, கோயிங் டு பெங்களூர், கோயிங் டு டெல்லி, கோயிங் டு திருச்சி, மதுரை இல்லைன்னா கோவாங்கிறது போடுவோம் நண்பா. சும்மா இந்த மாதிரி மொட்டையா போடாம இந்த மாதிரி நம்ம அனிமேஷன்ல நம்ம போற மாதிரி எப்படி போடுறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பா. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான போடுங்க நண்பா. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்பா. கிளிக் பண்ணுமே டேரெக்டாக உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் எல்லா ஆப்பு கேட்குற மாதிரி தான்ப்பா பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன்லாம் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எதுலேருந்து எது வரைக்கும் போகிறீங்கன்னு மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எதுன்னு காட்டணும்பா. ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க. நான் ஈரோட்லேருந்து நான் கோவா போகிறேன்பா. அதேமாதிரி நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க, ஈரோடு டு சென்னை இல்லை சென்னை டு பெங்களூரு அந்த மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்தனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் ஒரு டியூரேஷன் வந்துடும் நண்பா. டைரெக்டான லென்த்தான மேப் வந்துடும், டைரக்ட் ரூட்டு. இல்லை நான் வந்து சுற்றி போகிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஈரோட்லேருந்து சென்னை போய் பெங்களூர் போய் அந்த வழியாகவும் கோவா போகலாம் நண்பா. நீங்கள் எப்படி போயணுமோ அந்த லைனை வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் நண்பா. பண்ணதுக்கப்புறம் அந்த கார் சிம்பிள் இருக்குல்ல நண்பா, அதை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்கள் எதில் போகிறீங்கன்னு கேட்கும் நண்பா. அதுலேயே பார்த்தீங்கன்னா 4-5 ஆப்ஷன்ஸ் எதில் போகலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நண்பா. ஃப்ரீயாகவே இருக்கும். ஃப்ளைட்டில் போகிறதுனா போகலாம், பஸ்ஸில் போகிறதுனா போகலாம், காரில் போகிறதுனா போகலாம், இல்லை கப்பலில் போகிறதுனாலும் போகலாம் நண்பா. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. அங்கேயே மேலேயே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும் நண்பா. நீங்கள் போகிற ரூட்டில் ஏதாச்சும் கிஃப்ட்டு ஏதோ கீழே ஏதோ உழுகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நண்பா. மீதி வச்சிங்கனாலும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பே பண்ண வேண்டாம், நீங்கள் டிஃபால்ட்டாகவே இது கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே இந்த ப்ளே ஆப்ஷன் இருக்கு நண்பா, அதை கொடுங்க நண்பா. அதை கொடுத்தனுமே சின்னதாக ஒரு ஆடு வரும் நண்பா. ஆடை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூட் வந்து அந்த வீடியோவாக வர ஆரம்பிச்சிடும் நண்பா. நம்ம போகிற ரூட்டில் அந்த கிஃப்டெல்லாம் விழுகிற மாதிரிலாம் இருக்கும் நண்பா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வீடியோவோட லென்த்து நண்பா. எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், எனக்கு 17 செகண்ட்னா 17, 30 செகண்ட்னா 30 செகண்டு, இல்லை எனக்கு 1 நிமிஷம் வேணும் 1 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கலாம் நண்பா. அதே மாதிரி நீங்கள் போகிற வெஹிக்கிளோடைய சைஸ் நண்பா, பெரிய சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நண்பா, சின்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நண்பா. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குல்ல நண்பா, அது ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வச்சுக்கலாம் நண்பா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த வீடியோவில் எந்த கண்ட்ரியோடது அப்படின்னு வரும் நண்பா. இந்தியான்னு வரும் நண்பா. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கு நண்பா. ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரேமான்னு கேட்கும் நண்பா. ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரேம்னா கொடுத்துக்கோங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் லென்த் நண்பா. உங்களுக்கு எந்த லென்த் வேணும், 16:9 இல்லை 9:16 லென்த்து கேட்கும் நண்பா. உங்களுக்கு எந்த வேணுமோ அதில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போகிற ரூட்டில் எத்தனை கிலோமீட்டர் வேணுங்கிறத 5வது ஆப்ஷனாக இருக்கு நண்பா. அதை கொடுத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னு காட்டும் நண்பா. அது வந்ததுக்கப்புறம் சேவ் வீடியோ டு கேமரா ரோல்னு இருக்கு நண்பா, அதை கொடுங்க நண்பா. அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆடு வரும் நண்பா. ஆடை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுங்க நண்பா. ஆடு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க நண்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். சேவிங் வீடியோ ப்ளீஸ் வெயிட்டுன்னு இருக்கும் நண்பா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் நண்பா. சேவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கேன்சல் கீது எதுவும் கொடுத்துட வேணாம் நண்பா. இப்போ உங்கள் வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கு நண்பா. இதை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சென்ட் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த மாதிரி மொட்டையாக நம்ம போட்டுட்டு இருக்காமல் இந்த மாதிரி வீடியோவாக போடுங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள்கிட்டயே கேட்பாங்க எப்படி நீ பண்ணேன்னு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பா. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. பாய். அதனால உங்களை யாராவது உள்ள விடலன்னா அவன்கிட்ட போய் சண்டை போடாம திரும்ப உள்ள வர்றதுக்கு அவங்க நம்மள்ட்ட எது இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த தகுதியை உருவாக்கிட்டு உள்ள ஒன்று வரும்போது அதுதான் உண்மையான கெத்து. அப்புறம் இன்னும் இதுக்கு சம்பாதிக்கணும். ஆமா ஆமா, இன்னைக்கு அந்த கெத்து வருது இல்ல, லைட் ஆகாது.